என்ன ஜேசன், மழை பெஞ்சு தென்காசி சிலு சிலுன்னு ஊட்டி மாதிரி இருக்கா? ஆமா அத்தை. நம்ம ட்ரிப்புக்கு மூணாறு கொடைக்கானல்லாம் போனோம். இப்போ வந்து தென்காசி அப்படிதான் இருக்கு இல்லடா? ஆமா அத்தை. ஆமா, நேத்து படிச்ச ஆத்திச்சூடி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு அத்தை. அறம் செய்ய விரும்பு. ஆமா, நம்ம நல்ல ஒழுக்கமான நெறிகளை படிக்கணும், அதை கடைபிடிக்கணும்னு கத்துக்கிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆத்திச்சூடி சொல்லித்தரேன். ஆறுவது சினம். சினம்னா என்னன்னு தெரியுமா? கோபம் அத்தை. இன்னைக்குதான் தமிழ் மேம் சொல்லி தந்தாங்க அத்தை. சூப்பர்டா. சினம்னா கோபம். அழகா உனக்கு தெரிஞ்சிருக்கே. ஆறுவது சினம்னா என்னன்னு தெரியுமா? ஆறுவதுன்னா சோற ஆற வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னது? அப்படிதான். நம்ம சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கிற சோறை தட்டில் போட்டு ஆற வச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நம்ம பயங்கரமாக கோவப்பட்டு கொந்தளிக்கும் போது அந்த கோவத்தை ஆற்றணும், குறைக்கணும், அந்த கோவத்தை நம்ம விட்டுறணும். அதை தான் ஆறுவது சினம். கோவப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் கோவப்படக்கூடாதுன்னு தெரியுமா? கோவப்பட்ட நீ என்னடா பண்ணுவ? யாரையாவது அடிக்கணும் போல இருக்கும். டம்முன்னு கதவை சாத்துவேன், யாராவது கீழே போட்டு உடைப்பேன், கத்துவேன். இதெல்லாம் பண்ணுவியா நீ? ரொம்ப கோவம் வந்து உங்க பாப்பாவை அடிச்சு வச்சிருவியா? ஆமா அத்தை. யாராவது பார்க்கும் போது நீ பயங்கரமா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க, அந்த டைம்ல யாராவது வந்தா, சொந்தக்காரங்க வந்தா என்ன பண்ணுவ? கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருப்பியா இல்ல அமைதியா ஓடிடுவியா? அமைதியா நல்ல பையன் மாதிரி ஓடிடுவேன். நல்ல பையன் மாதிரி ஓடிடுவியா? ஏன்னா அவங்க முன்னாடி கத்துனா என்ன ஆகும்? நம்ம மானம் எல்லாம் போயிடும். மானம் போயிடும். அது தெரியுது பாத்தியா? அதனாலதான் நம்ம ரொம்ப கோவப்பட்டு கத்துனோம்னா என்ன ஆகும்? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் ஆயிடும். நம்ம ஒரு உறவுகள்கிட்ட நம்ம கோவப்படும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே, அந்த உறவே பிரேக் ஆயிரும். ரொம்ப கோவப்பட்டு கத்துனோம்னா நமக்கு தான் என்ன பண்ணுவோம்? கத்துவோம். கத்துனா என்ன ஆகும்? தொண்டை வலிக்கும், தொண்டை வலிக்கும், தலை வலிக்கும், தூக்கம் வராது, எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் வரும். அப்படி சப்போஸ் கோவத்தை காட்ட முடியாதவங்ககிட்ட என்ன பண்ணுவோம்? கோவத்தை அடக்கி அடக்கி வைப்போம். அடக்கி வச்சா என்ன ஆகும்? உன் உடம்பு தான் சரியில்லாமல் போகும். சரியா? அப்போ நம்ம கோவப்பட்டாலும் பிரச்சனை, கோவத்தை அடக்குனாலும் பிரச்சனை. அதை விட ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் பிரேக்கப் தான். அதை விட மற்றவங்க முன்னாடி கோவப்பட்டால் மான மரியாதையெல்லாம் போயிடும். இப்படிப்பட்ட கோவம் நமக்கு தேவையா? தேவையில்ல. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நல்ல பையனா இருக்கணும், கோவப்படக்கூடாது. ஆமா ஜேசன், ஓகேவா? நல்ல பையனா இருக்கலாமா? இருக்கலாம் அத்தை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.